வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணி விலாக்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஆக்சுவலாக. ஒரு பக்கம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நல்ல ஜேர்னி ஒன்று போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியலி வி ஆர் பிகமிங் வெரி ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர் வந்து நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுனால, அதாவது என்னுடைய பிஎன்எல்ல வந்து நான் த்ரெட்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ரீல்ஸில் ஷார்ட்ஸில் இந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணுறதுனால எல்லோரும் என் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய இன்புட்ஸ்லாம் கேட்குறாங்க, எந்தெந்த ஸ்டாக் வாங்கலாம் வைக்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்கள் தான் உழைக்கணும். இன்னொருத்தன் என்ன வாங்கி வச்சுருக்கான் அதை நம்மளும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்பி வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் செம்மடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல நான் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். எப்போ நானே மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு, இல்லை வாட் எவர் த இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ், மார்க்கெட்னு கூட விட்டுருங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம அதோட டெப்த் வரைக்கும் போய்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது, பட் பெட்டர் தேன் ப்ரீவியஸ் இயர் அப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் இயர் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, தக் லைஃபோடு இருந்திருப்பேன். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ ஜீரோலேருந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றது வந்து ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இது முழுக்க முழுக்க வந்து நானே பில்ட் பண்ண ஒரு வெல்த் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ. ஸோ இதில் வந்து நான் வந்து அழகாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ்போர்டை வச்சு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப ஈஸி டு மேனேஜ் இன் அ சிங்கிள் பிளேஸ், அதுக்காக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி அந்த டேஷ்போர்டும் வரும் வீடியோவில். அட் த சேம் டைம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதில் நான் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் நான் இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹோல்டிங்ஸை தான் ரிவீல் பண்ணலான்ட்ருக்கேன். நான் வச்சுருக்க ஹோல்டிங்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் என்னென்னலாம் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9.4 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும். ஸோ அதோடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா I got around 11.45 lakhs. So which means நான் ஒரு 21.83% ப்ராஃபிட் ரேஞ்சில் இப்போ நான் கரண்ட்டாக இருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க இந்தியன் ஈக்விட்டி தான். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னுடைய ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் பண்ணி தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்களோ அதோட ரிஸ்க் என்ன, அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இட்ஸ் அப் டு யூ வெதர் யூ டிசைட் ஆர் நாட் டு பை தட் ஸ்டாக். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸு. அண்டு இப்போது என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஓகே மணிகண்டனோட போர்ட்ஃபோலியோவில் இது இருக்குது அதனால் நம்மளும் போய் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரிலாம் பிளைண்டாலாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாக்கை டிசைட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதான் பேசிக் அட்வைஸ். டிசைட் ஆன் யுவர் ஓன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய பிஎன்எல் இப்போதைக்கு நான் 2,05,000 rupees ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சில டேட்டாலாம் ஹைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் தோஸ் டீட்டெயில்ஸ். ஐம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் ஆன் ஷேரிங் தோஸ் டீட்டெயில்ஸ். பட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அது வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்டாக் நேம்ஸ் நான் வச்சுருக்கேன். பட் இதுதான் என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இது வேறு இந்தியன் ஈக்விட்டியில் மட்டும். இது இல்லாமல் நான் அடிஷ்னலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னோடய ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கேன். நான் எஸ்ஐபியில் போட்டுட்டு வரேன். ஆல்சோ ஐ ஹேவ் சம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் எஸ்ஐபியில் நான் என்ன பார்த்தீங்கன்னா
நான் ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 பிளானில் வந்து 1 இயராக எஸ்ஐபி பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலி மோர் தேன் 1 இயர். அண்டு ஈவன் இந்த யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயும் 1 இயராக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். மந்த்லி 5000 ருபீஸ் நான் அதில் போட்டுட்டு வரேன் எஸ்ஐபியில். ஸோ எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபண்டில் போட்டு வரீங்கன்னா யூ வில் கெட் அரவுண்ட் அப்ராக்சிமேட்டாக இந்த பர்சன்டேஜ் 21.92%, 18% மினிமம், அட்லீஸ்ட் 15% per annum you would be able to get it as a return. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் சேவிங்காக நான் 2 டேக்ஸ் சேவர் ஃபண்ட் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் நான் வந்து வீக்லி எஸ்ஐபி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்து நான் வந்து என்னோடய யூஎஸ் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூனிட்டி சாஃப்ட்வேர், அது ஒரு கேமிங் கம்பெனி, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்லாசியன், அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுற கம்பெனி. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது அட்லாசியன் யார் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஏஐ ஸ்மால் கேப், இது ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில். இந்த கம்பெனி வந்து ஏஐ ஓரியன்ட் கம்பெனின்றதுனால அதில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிட்லேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்விடியாலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே டெக் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ். ஏன்னா நான் அமெரிக்காவில் இல்லை, நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ அமெரிக்காவில் என்னென்ன கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம ஃபெமிலியராக நம்ம டே டு டே லைஃப்பில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வி ஆர் கம்மிங் அக்ராஸ். இப்போ இதில் வர எல்லா கம்பெனிஸ்லேயும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சவுண்ட் ஹவுண்ட் ஏஐ தவிர. ஏன்னா அது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. பட் யூனிட்டி சாஃப்ட்வேர் கேம்ஸ்லாம் நம்ம விளையாடிருக்கோம். யூனிட்டி சாஃப்ட்வேர் கேம்ஸ் விளையாடிருக்கோம். கூகுள் யூஸ் பண்ணுறோம். அட்லாசியன் டெய்லி லைஃப்பில் ஐடி கைஸ் யூஸ் பண்ணுறோம். கிட்லேப் யூஸ் பண்ணுறோம். என்விடியா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்ச இதுன்றதுனால ஐ ஹவ் இன்வெஸ்டட் அரவுண்ட் $350. இதை நான் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா இது நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நான் பண்ணல. இட் இஸ் பியூர் அண்ட் பியூர் பேஸ்ட் ஆன் மை டெய்லி யூசேஜஸ். டெய்லி என் லைஃப்பில் நான் என்னென்ன கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதோ அந்த கம்பெனியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் $350 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். $347 கொஞ்சம் மைனஸில் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணது அரௌண்ட் $219. அந்த $219 நான் $350 மாற்றிருக்கேன். ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ராஃபிட்டை புக் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி 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 நான் ஐ ஹேவ் அரௌண்ட் $350.25 ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ஒரு வே ஆஃப் இன்வெஸ்டிங். இதை தவிர்த்து என்கிட்ட வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது? என்கிட்ட பிஎஃப் இருக்குது. அது வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் நினைக்கல. பட் ஓகே, அது ஒரு லாங் டேர்ம் உண்டியல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்துட்டு வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன்? கிரிப்டோவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் வசேரிக்ஸில் தான் நான் என்னோடய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட பெருசாலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை கிரிப்டோ கரன்சியில் பொறுத்த வரைக்கும். நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரீசெண்டாக கூட ஐ சோல்ட் அவுட் சம் மொனேரோ காயின்ஸ். அது வந்து எவ்வளோ குவான்டிட்டின்னு ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் இப்போ நான் கரண்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.673 லைட் காயின் வச்சுருக்கேன். நாட் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் டு ஷேர் திஸ் வித் யூ. அதனால நான் இது ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். ஹேவ் அரௌண்ட் 1.673 லைட் காயின் வச்சுருக்கேன். அப்புறம் எத்தீரியம் கிளாசிக்கில் ஒரு காயின் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து மிச்சம் இருக்கிற சில்லறையாக தான் உங்களுக்கு இங்கே காட்டுது யூஎஸ்டிடியில். ஸோ இட்ஸ் எல்டிசியில் பார்த்தீங்கன்னா 10.65 யூஎஸ்டிடி வந்து கெயின்ஸாக இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அண்ட் எத்தீரியம் கிளாசிக்கில் ஒரு $2.82 வந்து கெயினாக வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கிரிப்டோ ஹோல்டிங்ஸ். அது அப் டு யூ. அண்ட் இதை தவிர்த்துட்டு எஃப்டி ஆர்டி நான் போடுறதில்ல. நான் பர்சனலாக போடல.
நான் கிரெட் மின்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு ஷோ தட். வேணால் நான் என்னுடைய ஃபோன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் வேணால் அட்டாச் பண்ணுறேன். கிரெட் மின்ட்டில் நான் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டெய்லி ஐ வுட் கெட் அரவுண்ட் 23 rupees ஆஸ் எ இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, கன்சியூமர் லோன் நம்ம கொடுக்குற காசை வந்து அவங்க லோனுக்கு கொடுப்பாங்க. நமக்கு இல்லை, வேறு யாருக்குன்னா அதில் வர வட்டியில் நமக்கு ஒரு பங்கை கொடுக்குறாங்க. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து டெய்லி அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் அதான் பார்த்துட்ருப்பீங்க நேரத்துக்கு. ஸோ அதுலேயும் நான் ஒரு 1 lakh போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து என்கிட்ட வேறு எதுவும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ்போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 9.5 lakhs அரௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11.55 lakhs. ஸோ பிஎன்எல் வந்து 2 lakhsல இருக்குது. இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் சேம், அதேமாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸில் சேம். இதில் வந்து நான் கிரிப்டோ ஆட் பண்ணல, ஏன்னா இது நான் கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த கூகுள் ஷீட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சரி, ஓகே, நான் சில டேட்டா ரிவீலும் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய இந்தியன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஹோல்டிங்ஸு, அது வந்து இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். கூகுள் ஃபினான்ஸ் ஃபார்முலாஸில் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஸ்டாக் ப்ரைஸ் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி நான் என்ன ஸ்டாக் நேம், ஒரு ஸ்டாக்குக்கும் டிக்கர்னு சொல்லுவாங்க, சிம்பிள். அந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணி கூகுள் ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்டேட் ஆகிடும். அதை வச்சு நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், என்ன பை ஆவரேஜில் வாங்கியிருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்டட் வேல்யூ எவ்வளோ, கரண்ட் வேல்யூ எவ்வளோ, பிஎன்எல் எவ்வளோ, எல்லாமே இங்கே எனக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து நான் எவ்வளோ என்னோடய டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து எங்கெங்கே எவ்வளோ போய் உட்காந்துருக்கு. என்னுடைய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக் விகாஸ் ஈகோ அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. இந்த 2 இடத்துல மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் செட்டில் ஆகிருக்கு. மற்றெல்லாம் டாடா மோட்டார்ஸில் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சார்ட்டு, இது வந்து டோனட் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிஎன்எல் ரேஷியோ, யார் எனக்கு நிறைய ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு செக் பண்ணால் டாடா மோட்டார்ஸ் நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கு அடுத்தபடியாக, அதுக்கப்புறம் பிஎல்எஸ்னு ஒரு ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இவங்களாம் எனக்கு வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் இங்கே வந்து இதை நான் ஹைடு பண்ணல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஹைட் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் சப்போஸ் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு பையோ இல்லை செல்லோ பண்ணாதீங்க. நான் வச்சுருக்க எந்த ஸ்டாக்லேயும் நான் எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்டு நீ இந்த போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தடா, நான் அதனால போய் வாங்கினேன், இப்போ வந்து நான் நஷ்டத்தில் இருக்கேன், டவுன் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொல்லாதீங்க, வருத்தமும் படாதீங்க. அது முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போட்டு என்னோடய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மொத்தமாக எங்கெங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இது. அண்ட் அதில் எனக்கு எதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வந்திருக்குன்றதுக்கு இது. அண்ட் இது வந்து இந்தியன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட சார்ட்டு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கரண்ட் வேல்யூ என்ன. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கரண்ட் வேல்யூ என்ன. யூஎஸ் ஸ்டாக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கரண்ட் வேல்யூ என்ன. இதுக்கு அதே மாதிரி இப்போ யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நான் அங்கே சொன்னேன் இல்லைங்களா, காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில், அதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கு, அது எவ்வளோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, நான் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வச்சுருக்கேன், அதோட பை ஆவரேஜ் என்ன, இன்வெஸ்டட் வேல்யூ என்ன, கரண்ட் வேல்யூ என்ன, பிஎன்எல் எவ்வளோ, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இது எல்லாமே கூகுள் ஃபார்முலா பேஸ்டு. அதே மாதிரி இங்கே அதுக்கான சார்ட்டு நமக்கு பார்த்தோன்னே ஜஸ்ட்டு தெரியும். நம்ம டேட்டாவை வந்து எடுத்தோடனே பார்க்க மாட்டோம். ஸோ மேலோட்டமாக பார்க்குறதுக்கு நமக்கு புரிஞ்சதுக்காக ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் ரீசெண்டாக தான் என் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணேன் யூஎஸ் ஸ்டாக்கில். அதனால எல்லாமே சரிசமமாக இருக்குது. அண்ட் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நான் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ காசு போட்டிருக்கேன், எவ்வளோ போட்டுன்னு வரேன், எல்லா டீட்டெயிலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் இங்கே அதுக்கான சார்ட் இது. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஆயிருக்கு, அதே மாதிரி சேம்.
அதே மாதிரி இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மணி எந்தெந்த ஃபண்ட்ஸில் போய் உட்காந்துருக்கு, அதே மாதிரி எந்தெந்த போர்ட்ஃபோலியோ எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. ஸோ இது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ்போர்டு. அண்ட் இது நான் தனித்தனியாகவும் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இது என்னோடய இந்தியன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ, இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இடிஎஃப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடிஎஃப் போர்ட்ஃபோலியோ இப்போ நான் இடிஎஃப் எதுவும் பண்ணல. அதுக்கு ரீசன் வந்து மார்க்கெட் ஹையாக இருக்கு சொல்ல நான் எல்லாத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அண்ட் இது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, அது மாதிரி தனித்தனியாக நான் வச்சுருக்கேன் நிறைய. ஸோ பட் ஓவராலாக இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேஷ்போர்டை நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு அடுத்த வீடியோ போட சொல்ல நான் இந்த டேஷ்போர்டோட லிங்க்கை உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இந்த டேஷ்போர்டை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஒரு தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ அடுத்த விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. Let's go. Click, clap,